ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ராமும் சீதா வந்து குல்ஃபி ஐஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போயிட்டுருக்காங்க. பாஸ், இந்த மாதிரி கையை பிடிச்சி உங்கள் கூட ஜோடியாக நடந்தது எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சரி சீதா, நீ சரியாக சாப்பிட்டியா இல்லையா? உனக்கு பசிக்குதா இல்லையா? நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகிட்டு நீங்கள் வருவீங்கன்னா நான் எத்தனை நாளாக இருந்தாலும் சாப்பிடாம கூட இருப்பேன். எனக்கு பசிக்கவே பசிக்காது. இனிமேட்டு சீதா ஐபிஎஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு. ஆமாம் சீதா, உனக்காக நான் ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்ற மாட்டேனா? என்னோடய ஆசை, கனவு, எண்ணம் எல்லாத்தையும் நீ தான் எனக்கு ஞாபகமே படுத்தின அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்பன்னு பார்த்து செந்தூர் வந்து யார்கிட்டயும் ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. மகா வந்து சீதா வந்து தூக்க சொன்னாங்களே, அந்த ரவுடியை வந்து பார்த்துட்டாங்க நம்ம சீதா. என்ன சீதா, அந்த மனுஷனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க? செந்தூர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன் காலில். யார் ஏதாவது பண்ணுன்னா சொல்லியா, எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கிடுறேன், எனக்கு பேமெண்ட் மட்டும் கொடுத்துருங்கிற மாதிரி பேசும்போது, இவர் தான் என்ன வந்து காலேஜ் வழியாக போயிட்டுருக்கிறப்ப 3 தங்கச்சிகளும் வழியில் இறக்கி விட்டப்போ தூக்கிட்டு போனாங்கல்ல, அந்த கேங்களோட ஹெட்டே இவன் தான். என்னது ஹெட்டு இவன் தானா அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க. உடனே வந்து யாரா இவன் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ராம் வந்து ஓடி போய் பிடிச்சிடுறாங்க. இவன் தானா, நல்லா தெரியுமா சீதா, எனக்கு 100% கான்ஃபிடென்ட் பாஸ், இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ராமுக்கு வந்து பார்த்துட்றாப்புல. இவனை எங்கேயோ பார்த்துருக்கனே, எங்கே பார்த்தேன்? ஓ, சமீபத்தில் நம்ம வீட்டுக்கு கூட வந்திருந்தாம்மா இவன். எனது வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? என்ன சொல்கிறீங்க? மகா கூட வந்து டீலிங் வந்து வச்சுக்கிட்டு இருந்தான். ஏதோ டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தானே வேலை பார்த்தேன்ன. நீ என்னடா இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்க? ஏன் பொண்டாட்டியை நீ தான் வந்து தூக்குனியா? ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. மகாஜித்துக்கிட்ட சொல்லி இப்பயும் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்களே. தூக்க சொன்னதே மகாதாங்கிற மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்றாங்க அந்த இடத்துல. இதை கேட்டால் ஆடி போயிட்டாங்க. ஓ, இதுதான் வந்து நடந்திருக்கா? இவன் வந்து பணம் கேட்கறதுக்காக போயிருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலை இவனுக்கு இந்த விஷயம் வந்து லீக் ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தான் நம்மள்ட்ட டிரைவருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. இவனை சும்மா விடக்கூடாது பாஸ். எரிஞ்சவங்களை விட ஏவ சொன்னவங்க தான் மிகப்பெரிய குற்றவாளின்னு உங்கள் ஐபிஎஸ் ட்ரைனிங் செஷன்லேயே வந்து சொல்லுவாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல, அப்போ நான் சொத்து கேட்கறதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறாங்களா? சொத்தை வந்து எழுதி கொடுக்கக்கூடாது பாஸ், அவளை தான் சொல்லுவேன். இப்பயே இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, உங்கள் சொத்தெல்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். எனக்காக நீங்கள் எழுதி கொடுக்கக்கூடாது. சீதா, நீ கேட்டுட்டல, நான் சத்தியமாக வந்து யாருக்கும் எழுதி கொடுக்க மாட்டேன். இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சீதாவும் ராமும் ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. துரைக்கிட்ட வந்து நிதானம் இல்லாதப்ப நான் ரகசியத்தை வாங்கணும் தான் நான் இது மாதிரி வர வச்சுருக்கேன். நீ என்ன அர்ச்சனா, துரையை வந்து அடித்து துரத்தி விடுவ போல இருக்குது, இதுலேயே வந்து குறியாக இருக்க. நான் என்ன நம்ம ரூம்குள்ளே வச்சு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு எனக்கு தலையெழுத்தா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், மகாவோட சம்மந்தப்பட்ட ரகசியம்லாம் இருக்குல்ல, அது தெரிஞ்சுக்கணும் தான் நான் இது மாதிரி பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத இதை வந்து துரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டாங்க. ஏண்டா, நான் நிதானம் இல்லாதப்ப ரகசியத்தை வாங்கலான் இருக்கீங்களா? ஓ, பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து தந்திரமான முறையில் தான் எல்லாம் வந்து சொத்தெல்லாம் அமுக்கணும்னு பார்க்குறீங்க. இப்போ பாரு உங்களை எப்படி சுத்த விட்றேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல தூரம் வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க. ஏதாவது ஒன்று விஷயம் வந்து சொல்கிறியா? ஆமாம் சுபாஷு, நீ எனக்காக என்னென்னமோ செஞ்சுருக்க. அப்படி இருக்கும்போது நீ என்ன வேணான்னு கேளு, நான் உனக்காக செய்ய வந்து கடமைப்பட்டிருக்கேன். இல்லைடா, ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கல்ல, அதை சொல்கிறியா? எந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கேன்? ஆமாம், சொப்னா விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ ஓப்பன் பண்ணுறோம். சொப்னானா யாருன்னு. சொப்பனானா யார் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வந்து கேட்குறாங்க. உடனே வந்து துரை வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சொப்பனானா முதல்ல அர்ச்சனா நீ தான் தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு கண்டவங்க பேர்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்? அவங்க முதல்ல யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க. டேய், தயவு செஞ்சு இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவை பற்றி ரகசியம் சொல்லுவோன்னு பார்த்தா சொப்னா ரகசியத்தை சொல்கிற. அர்ச்சனா, நீ முதல்ல கேளு. ஃபஸ்ட்டு நான் சொப்னா ரகசியத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகா ரகசியத்தை வந்து நான் சொல்கிறேங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, சொப்னா ரகசியத்தை சொல்லி முடிச்சா அதுக்கப்புறமேட்டு அவ்வளோ தானே, நம்மளை வந்து அடித்து துரத்தி விட்ருவா அர்ச்சனா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து துரை வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. என்னடா சொல்லியட்டா? 2 ரகசியத்தையும் சொல்கிறேன். ஆமாம்ல, நமக்கு தேவை ரகசியம் தான். எந்த ரகசியம் சொன்னால் என்ன, நீ சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் இவங்க எதுவும் சொல்ல வேணாம், தயவு செஞ்சு இங்கேருந்து போசாமி அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்றாங்க அந்த இடத்துல துறைய. நான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லம்மா. இவன் வந்து அந்த ரகசியத்தை வந்து கேட்குறான். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சொப்பனா தான், அதுக்கு அடுத்தது தான் மகா விஷயம். எதுவாக இருந்தாலும் உனக்கு ஓகேன்னா சொல்ல, அப்புறமேட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தூரம் மாசாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.